5ஆம் வீட்டதிபதி சுக்கிரன். இப்படி 5ல இருந்து எங்கே பாக்குறாரு? 11ஆம் இடத்தை பாக்குறாரு. எந்த வீட்டை? விருச்சகத்தை பாக்குறாரு. 5க்கும் 10க்கும் உடையவர் இந்த சுக்கிர பகவான் வர்றதுனால உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து கௌரவத்தை கொடுக்க போறாரு. சனி பகவான் 3ஆம் பார்வையாக 5ஆம் பாவத்தை பாக்குறாரு. யாரு? சுக்கிர பகவானை பாக்குறாரு. நல்லா தெரிஞ்சுங்க. 3ஆம் பார்வையாக சிறப்பு பார்வை கொடுக்குறப்ப 5ஆம் இடம் என்னென்ன இருக்கோ அந்த இடம் வளர்க்க ஆரம்பிச்சிடும். அப்ப பூர்வீக சொத்துல உள்ள கேஸ்ல ஜெயிச்சிருவீங்க. ஏன்னா இது நல்லா உழைக்கக்கூடிய ராசி. அது மட்டும் இல்லாம இது வேகமா இயங்கக்கூடிய ராசி. சனி பகவான் ஆதிக்கம் பெற்ற ராசி. தொழில், உத்தியோகம், பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் தனக்கென தனி வழியில போகக்கூடிய ராசினா இந்த ராசி மட்டும் தான். உங்களுக்கு 6ல குரு இப்ப வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். ஆல்ரெடி குரு வக்ரமா இருக்கும்போது என்ன பண்ணாருன்னு உங்களுக்கே தெரியும். நிறைய பேருக்கு வேலை இல்லை, அவ்வளவுதான். இப்ப 2 மாசமா வேலை உத்தியோகத்துல மேல் அதிகாரிட்ட கண்டிப்பா பிரச்சனை இருக்கும். நீங்க எழுதியே வச்சு இப்ப நான் முதல் பலன் என்னமா சொல்லுவேன் உங்களுக்கு, இந்த சுக்கிரபவன் கேட்க போச்சு. ஏன்னா சுக்கிரனை தான் நம்ம பாக்குறோம். மெயினா பாருங்க, சுக்கிரபவன் 5ஆம் பாவத்துல போய் நிக்கிறாருன்னா கண்டிப்பா சுபகாரியம், சுப செலவை கண்டிப்பா 11ஆம் தேதிக்கு அப்புறம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய பேர் கல்யாணம் நடக்கும். நான் சொல்லுவேன், கல்யாணம் நடந்தே தரும். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்று அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி வாழ்க்கையில எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? வாழ்க்கையில எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? ஆசையான பயிற்சி வருஷத்துல 2 வாட்டி இந்த சுக்கிர பகவான் கிரக பயிற்சி, ஆட்சி பெற்ற கிரக பயிற்சி. நல்லா பாருங்க, இவ்வளவு நாள் வரைக்கும் சுக்கிர பகவான் ஒரு வாடகை வீட்டுல அந்த சொந்த வீட்டுக்கு சுக்கிர பகவான் வர்றாரு. அது மட்டும் இல்லைங்க, இந்த சுக்கிர பகவான் பயிற்சி வந்து மே மாசம் 11ஆம் தேதி வரை அந்த பயிற்சி இருக்குது. ரொம்ப நாளா கிடையாது. மே மாசம் 11ஆம் தேதி வரை அந்த கொஞ்ச காலம் மட்டும் தான் அவர் நிற்பார். ஒரு மனிதனுக்கு சுக்கிர பகவான் வந்தா திடீர் ஜாக்பட் யோகம் அடிக்குன்னு சொல்லுவாங்க. எப்படி? சுக்கிர திசை வந்தா, சுக்கிர புத்தி வந்தா ஏன் நம்ம ஜாதகத்தை எடுத்து போய் பாக்குறோம். ஒரு மனிதனுக்கு மகாலட்சுமி யோகத்தை காட்டுறது சுக்கிர பகவான் வர்றார். அப்படி ஒரு சுக்கிர பகவான் ஆட்சி பலமாக. அது மட்டும் இல்லாம காலச்சக்கரத்தின் 5ஆம் வீட்டு சூரியவான் உச்சத்துல உட்கார்ந்துருக்காரு. எப்படி? தலைமை பொறுப்பு கிரகம் உச்சம், ஆசை கலை கிரகம் ஆட்சி பலம். இது எல்லாமே எப்படிப்பட்ட யோகத்தை 12 ராசிக்கு கொடுக்க போகுது. ஆசை இல்லாத மனிதன் கிடையாது. மனைவி, குடும்பம், பொருளாதாரம், வருமானம், திடீர் யோகம், ஆடம்பர சொகுசுகாரு, சொகுசு பங்களா, வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய ப்ரொமோஷன், நம்ம ஆசைப்பட்ட விஷயத்தை அடையக்கூடிய அமைப்பு கிரகமான சுக்கிர பகவான் ஆட்சி பலத்தை உட்காந்துருக்காரு. தலைமை கிரகான சூரிய பகவான் உச்சத்துல உட்காந்துருக்காரு. இது எப்படிப்பட்ட யோகம் 12 ராசி கொடுக்க போகுது. தயவு செய்து சொல்றேன், உங்க ஜாதகத்துல தசாபுத்தியை பார்த்துக்கிட்டு இந்த பலன் எடுங்க. இது கொஞ்ச நாள் மட்டும்தான் அந்த யோகம் இருக்கும். உங்க நட்சத்திரத்துக்கும் இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது. அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே, பொதுவாக மகர ராசி காலச்சக்கரத்தின் 10வது ராசி மகர ராசி. எப்படி? காலபுருஷனுடைய 10வது ராசி. ஒரு லட்சியத்தை நோக்கி அவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. நல்லா பாருங்க, மகர ராசிக்காரங்க எல்லா விஷயத்திலும் சரி பயங்கரமான திறமையான குணம் இந்த ராசிக்குள்ள அதிகமா இருக்கு. ஏன்னா மகரத்துக்கு அந்த குணம் அப்படியே இருக்கும். ஏன்னா இது நல்லா உழைக்கக்கூடிய ராசி. அது மட்டும் இல்லாம இது வேகமா இயங்கக்கூடிய ராசி. சனி பகவான் ஆதிக்கம் பெற்ற ராசி. தொழில், உத்தியோகம், பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் தனக்கென தனி வழியில போகக்கூடிய ராசினா இந்த ராசி மட்டும் தான் சொல்லணும். இவங்களுக்குன்னு தனியா ஒரு வழியை வகுத்துருவாங்க. இது மகரத்துடைய தொடர்பு. எப்போதையும் பொதுமக்களுடைய தொடர்பு நல்லா புகழோட இருக்கணும், அந்தஸ்தோட இருக்கணும், நல்லா நீட்டா இருக்கணும், ஜென்டில்மேன் மாதிரி வாழணும் அப்படிங்கிறத மகர ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். இந்த ராசி நல்லா 24 மணி நேரம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுவாங்க. நீங்க உழைப்புல விட்டா ஒண்ணுல ஒரு வேலையை ஒப்படைச்சா அந்த வேலையை முடிக்கணுங்கிற சிந்தனை இருக்குங்க மகரத்தை பொறுத்தவரை. அப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்கள் வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பேச்சு நல்லா பார்த்துக்கணும். இது வந்து மேக்சிமம் மே மாசம் 11ஆம் தேதி வரை இந்த பலன். மே 11க்குள்ள என்னென்ன ஒரு விஷயம் இருக்கு நல்லா பார்க்கணும். உங்களுக்கு சுக்கிர பகவான் உங்களுக்கு எத்தனாம் வீட்டது? 5ஆம் வீட்டது. நீங்க மெயினா இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. உங்க உறவினர்கள், நண்பர்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அம்மன் அருள் டிவில. ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு தருணம் உங்களுக்கு. ஏன்னா எப்போதுமே சனியும் சுக்கிரனும் நட்பு கிரகம். அதனாலதான் இந்த வீடியோ உங்களை நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ண சொல்றேன். உங்க வாழ்க்கையே மாற்றும். நல்லா தெரிஞ்சுங்க. சுக்கிர பகவான் வந்தாவே ஒரு மனிதனுக்கு திடீர்னு யோகம் வந்துருங்க. நல்லா பாருங்க, பெருங்குண்ட பணத்துக்கு குருவை சொல்றாங்க. தற்போதைய வருமானத்துக்கு சுக்கிரன் சொல்றாங்க. ஒண்ணும் இல்ல, ஆசைப்பட்ட ஆடம்பர வாழ்க்கை வாழணுமா, சுக்கிர பகவான் ஜாதகம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். ஆண்களுக்கு மனைவி, எப்படி பெரிய பெரிய ஒரு ஆசையான பொருட்கள், இசை, கலை இதெல்லாம் ரசிக்கணும். உங்களுக்கு ரசிக்க தெரியும்னா உங்க சுக்கிர பகவான் ஜாதகம் நல்லா இருக்கான்னு அர்த்தம். அதனால சுக்கிர தசை, சுக்கிர புத்தி வந்தா ஏன் ஜாதகத்தை எடுத்து வேகமா பார்ப்பாங்க தெரியுமா? நமக்கு ஏதாச்சும் ஒரு யோகம் வராதான்னு பார்ப்பாங்க. அதனாலதான் இந்த வீடியோ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவல். ஏன்னா உங்களுக்கு 5ஆம் வீட்டதிபதி சுக்கிரன். எப்படி? 5ல இருந்து எங்கே பாக்குறாரு? 11ஆம் இடத்தை பாக்குறாரு. எந்த வீட்டை? விருச்சகத்தை பாக்குறாரு.
5க்கும் 10க்கும் உடையவர். இந்த சுக்கிர பகவான் வரதுனால உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து கௌரவத்தை கொடுக்க போறார். நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு 6ல குரு இப்ப வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். ஆல்ரெடி குரு வக்ரமா இருக்கும்போது என்ன பண்ணாருன்னு உங்களுக்கே தெரியும். நிறைய பேருக்கு வேலை இல்லை, அவ்வளவுதான். இப்ப 2 மாசமா வேலை உத்தியோகத்துல மேல் அதிகாரிட்ட கண்டிப்பா பிரச்சனை இருக்கும். நீங்க எழுதியே வச்சுக்கோங்க. நீங்க கேளுங்க மகர ராசி பொறுத்தவரை. வேலை உத்தியோகத்துல பிரச்சனை இருக்கா, ஒரு கலகம் இருக்கா, போட்டி இருக்கா, போராட்டம் இருக்கா, பிரச்சனை கலகமா வருதா, வேலையை விட்டுட்டீங்களா, வேலையை மாத்திட்டீங்களா, இல்ல கடன் இருக்கா, தாய்மாம உறவுல பிரச்சனை இருக்கா, சகோதரி உறவுல பிரச்சனை இருக்கா, வீசிங் ப்ராப்ளம் இருக்கா, வயிறு சார்ந்த பிரச்சனை இருக்கா, இதெல்லாம் நீங்க மகரத்துல கேளுங்க. சொல்லுவாங்க ஆமா இருக்குங்க. ஒரு சின்ன ஒரு இழுபறி சிக்கல் வம்பு வழக்கு பிரச்சனை ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கான்னு கேட்டு பாருங்க, ஆமாம்பாங்க. தாய்மாமன் உறவு, தந்தையோட சொத்து, தாயோட சொத்துக்கள், ஒரு வில்லங்கம் எல்லாமே பார்க்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா மகரத்தை பொறுத்தவரை இருந்திருக்கும், இருக்கும், இருக்கும், கண்டிப்பா உண்டு. நீங்க கேட்டு பார்த்தோம், கண்டிப்பா ஒரு ஒரு தடங்களை கண்டிப்பா கொடுக்க பார்க்கும். ஜாதல தசாபுத்தி சரியில்லைன்னா நான் சொன்ன மாதிரி கண்டிப்பா இது நடக்கும். யாருக்கு ஜாதல தசாபுத்தி நல்லா இருக்கோ அவங்க எல்லாருக்குமே பெருசா பாதிக்காது. ஏன்னா உங்களுக்கு பாதசனி, அதாவது 7 சனி முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் குரு 6ல இருக்கக்கூடாது. யாரு ஜாதல குரு எதுனா உங்க ராசியில குரு நீசமா இருக்கனால யாருக்கு குரு ஜாதகத்தை சரியா இல்லையோ, கடனோ பகையோ எதிரியோ வம்போ வழக்கோ தடங்களோ தடையோ தாமதமோ ஏதாச்சும் ஒரு விஷயத்த கொடுத்தா இங்க கண்டிப்பா ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிருக்கும். இது எல்லாமே நான் சொல்றது 2 மாசத்துக்குள்ளதான் சொல்றேன். இப்ப ரீசெண்டா பேக்ல எடுத்து பாருங்க. 2 மாசம் நான் சொன்ன விஷயம் கண்டிப்பா நடந்திருக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாநிலம் பாருங்க, படிப்பு கல்வியா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், ஒரு தடங்களை செஞ்சிருப்பாங்க. நமக்கு நிறைய அதிக ஜாதகம் கொடுத்தது யாருன்னா மகர ராசிக்காரங்க. இப்ப நான் முதல் பலன் என்னமா சொல்லுவேன் உங்களுக்கு, இந்த சுக்கிரபவன் கேட்க போச்சு. ஏன்னா சுக்கிரனை தான் நம்ம பாக்குறோம். மெயினா பாருங்க, சுக்கிரபவன் 5ஆம் பாவத்துல போய் நிக்கிறாருன்னா கண்டிப்பா சுபகாரியம் சுப செலவை கண்டிப்பா 11ஆம் தேதிக்கு அப்புறம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய பேர் கல்யாணம் நடக்கும். போய் நான் சொல்லுவேன், கல்யாணம் நடந்தே தரும். 14, 15 தேதிக்கு அப்புறம் நிறைய பேருக்கு திருமணம் முடியும். பிடிச்ச பெண்ணு, காதல் திருமணம், குழந்தை பாக்கியம், ரெண்டுமே. கல்யாணம் பண்ண உடனே குழந்தை கிடைக்கும். இது எழுதியே வச்சுக்கலாம் மகரத்தை பொறுத்தவரை. சனி பகவான் 3ஆம் பார்வையாக 5ஆம் பாவத்தை பாக்குறாரு. யாரு? சுக்கிர பகவானை பாக்குறாரு. நல்லா தெரிஞ்சுங்க. 3ஆம் பார்வையாக சிறப்பு பார்வை கொடுக்குறப்ப 5ஆம் இடம் என்னென்ன இருக்கோ அந்த இடம் வளர்க்க ஆரம்பிச்சிடும். அப்ப பூர்வீக சொத்துல உள்ள கேஸ்ல ஜெயிச்சிருவீங்க. ஒண்ணு எப்படி? ஏன் பூர்வீக சொத்துனா 5ஆம் இடம் பூர்வீக சொத்து. இங்க சுக்கிரன் ஆட்சி பலமா இருக்காரா? ஏன்னா உங்களுக்கு மேக்சிமம் வருஷத்துல 2 வாட்டி ஆட்சி பலம் ஆவார். இப்ப அவர் வந்து ஆட்சி பலமா இருக்கும்போது சனியுடைய பார்வை 3ஆம் பார்வைங்கிறது, 3ங்கிறது வம்பு வழக்கு, அந்த தகவல் தொடர்பு. அந்த அதிபதி 3ஆம் பார்வை சிறப்பு பார்வையா சுக்கிர பகவானை பார்ப்பாரு. அப்ப உங்களுக்கு பூர்வீக சொத்து, அப்பா சொத்து, தாத்தா சொத்து, பாட்டா சொத்து, எந்த ஒரு சொத்தா இருக்கட்டும், அந்த வழக்குல எடுத்து நீங்க இப்ப மூவ் பண்ணா கண்டிப்பா ஜெயிப்பீங்க. ஏன்னா அவர் சுயசாரம் வாங்கியிருக்காரு. யாரு? சனி பகவான். நல்லா பாருங்க, சுயசாரம் வாங்கி நிற்கிறார். அவருடைய பார்வை இங்க படுது. மேக்சிமம் அவர் செவ்வாயுடைய கால்கள் தான் போவார். எப்படி? செவ்வாயுடைய கால்கள் தான் போவார். யாரு? மிருகசீரிடம் தான் மேக்சிமம் சுக்கிர பகவான் போயிட்டு இருப்பார். ரோகிணி மிருகசீரிடம், அதை தெரிஞ்சுக்கணும். 7ஆம் வீட்டு அதிபதி பிளஸ் உங்களுக்கு 4ஆம் வீட்டு அதிபதி பிளஸ் 11ஆம் வீட்டு அதிபதி சரத்துல போவார். கண்டிப்பா ஒரு வழக்குல நீங்க ஜெயிப்பீங்க. உங்களுடைய அப்பா தாத்தாவுடைய சொத்து எல்லாத்துலயும் ஒரு மாற்றம் வரும். அம்மாவுடைய உடம்பு, உங்களுடைய வண்டி வாகன வீண் விரைய செலவு ஆல்ரெடி இருக்கும், ஆனா இப்ப இருக்காது. ஏன்னா வீடு, வண்டி, வாகனம், அம்மாவுடைய உடம்பு, ஏதாச்சும் ஒரு மருத்துவ செலவு, விரைய செலவு கண்டிப்பா இப்ப பார்த்திருப்பீங்க. நான் சொல்ல 2 மாசத்துல கடுமையான செலவு நடந்திருக்கும். 45 நாள் எழுதி வச்சு பாத்துங்க. வீட்டுலயோ குடும்பத்திலயோ அம்மாவுடைய உடம்புலையோ வீட்லயோ வண்டியிலயோ வாகனத்திலயோ ஏதாச்சும் ஒரு ரிப்பேர் இருந்துச்சியா, எனக்கு செலவு இருந்துச்சான்னு நீங்க சொல்லுவீங்க. இப்ப வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், வண்டி வாங்கலாம், வாகனம் எல்லாமே பண்ணிக்கலாம். சகோதரி உறவு நல்லா இருக்கும். உங்களுடைய உடம்பு ஆரோக்கியத்துல ஹெல்த்ல நீங்க கவலைப்பட வேண்டாம். இப்ப ஹெல்த் நல்லா இருக்கும். எப்படி? ஹெல்த் சூப்பரா இருக்கும். சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார், குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். அதனால ஹெல்த்ல பெருசா இப்ப ஒரு பாதிப்பு வரக்கூடாது, வராது. நீங்க எந்த பேங்க்ல போய் இப்ப லோன் கிடைக்கும். வேலை கிடைக்காத அனைவருக்கும் வேலை உத்தியோகம் கிடைக்க போகுது ராஜா, பாத்துங்க ராஜா. ஏன் இப்படி சொல்றேன்னா, வீடு கொடுத்த புதன் பகவான் நீசத்துல இருந்து வெளில வந்துருவார். எப்படி? வீடு கொடுத்த புதன் பகவான் நீசத்துல இருந்து வெளில வந்துட்டாருன்னா கண்டிப்பா உங்களுக்கு அங்கே நீசமான வேலை நடக்காது. வேலை கிடைக்காத வேலை உத்தியோகம் ஆல்ரெடி கிடைச்சிருக்கும், இப்ப கிடைக்க போகுது. வெளிநாட்டை வேலை பார்க்கறவங்க, வெளியூர்ல வேலை பார்க்கறவங்க, வேற கண்ட்ரி விட்டு வண்டிக்கு மாறவங்க, அந்த விசா பிரச்சனை உள்ளவங்கலாம் சரியாயிரும். சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர் ஜாதகத்தை பார்த்து தசாபதி வந்து சுக்கிரபா நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு ஜாதக சுக்கிரோடைய புத்தி வரதான் பாருங்க. 10ஆம் இடத்துக்கு லக்னத்துக்கு 10ஆம் இடத்து அதிபதி நல்லா இருக்காருன்னு பாருங்க. கண்டிப்பா ஜாதகத்தை பார்க்காம இந்த பலன் எடுத்தாங்க. ஏன்னா தொழில இப்ப நல்ல ஒரு மாற்றம் வரப்போகுது. எடுங்க இப்ப லாட்ரி யோகத்தை அடிச்சும் பாருங்க, ஜாக்பாட் யோகம். சுக்கிரன் ஆட்சி பலத்தினால சொல்றாங்க, இல்லைன்னா சொல்லவே மாட்டேன். அவர் 11ஆம் இடத்துல லாபத்தை பார்க்கறாரு, பெருங்கொண்ட பணத்தை கொடுக்க போறாரு. ஒன்னும் சொத்து மூலமா இடம் பூமி மூலமா வரணும், ஒண்ணு தெரிஞ்சுங்க. அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி லாட்ரி யோகமா வரணும். வெளிநாட்டு உள்ளவங்க சொல்றேன். அப்ப ஜாதகத்தை பார்த்து தசாபதி பார்த்து லாட்ரி யோகம் கண்டிப்பா அடிச்சிடும். வெளிநாடு வெளியூர் நிறைய ஒரு மாற்றம் இருக்கும். படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும். அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றவங்க கண்டிப்பா எக்ஸாம் எழுதலாம், நல்ல ரிசல்ட் இருக்கும். அரசியல நிறைய ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா மகரத்துக்கு ஒரு நல்ல குட் நியூஸ் கண்டிப்பா இருக்கும். எல்லாமே நல்லதா நடக்கும், கண்டிப்பா நல்லது நடக்கும். இப்ப நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அவருடைய முதல் நட்சத்திரம் என்ன வரும்? நல்லா பாருங்க, உத்திராடம். நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, பொய் சொல்ல தெரியாது, ஏமாத்த தெரியாது, யாருமே கை கட்டி நிக்கணும் அவசியம் கிடையாது.
இப்ப வீடு வாங்கிட்டீங்களா, இடம் வாங்கிட்டீங்களா, வெளிநாடு போனீங்களா, வெளியூர் போனீங்களா, ஒரு இடத்த மாத்துனீங்களா, தொழில் மாற்றம் வந்துச்சா, வேலை உத்தியோகத்துல உயர் பதவி கிடைச்சிச்சா, இப்ப கிடைக்கும் பாத்துக்கோங்க. எப்படி ஒரு நல்ல செலவு, வீடு, வண்டி, வாகனம், சொத்து, பூமி, வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வியில நல்ல ஒரு மாற்றம் வருது. கார்த்திகை அது நான் சொல்ற உத்திராடத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு லைஃப்ல வாழக்கூடிய நேரம் வருது. நல்ல ஒரு செலவா வருது. சுப செலவா பண்ணிக்கங்க. வேலை மாற்றம், தொழில் மாற்றம் கண்டிப்பா பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உத்திராடத்துல திருவோணத்துல பிறந்தவங்க எப்போதுமே குடும்பம் ஃபேமிலிக்காக உழைப்பீங்க. எப்படி திருவோணத்துல பிறந்தா அன்பு, குடும்பத்து மேல ரொம்ப அன்பு செலுத்துவீங்க. நல்ல உங்களுடைய மனைவி, கணவன் மேல அன்பு செலுத்தக்கூடிய குணம், தன்னுடைய அம்மா மேல, அப்பா மேல, குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய பக்குவமான குணம், எல்லா கலையும் விரும்பக்கூடிய குணம் உங்களுக்கு நீட்டா இருக்கும். இப்ப எல்லாமே சூப்பரா இருக்கு. டீச்சிங் லைன் சூப்பரா இருக்கும். அடுத்து உணவு சார்ந்த துறை, கற்பனை சார்ந்த துறை, கலைத்துறை, வெளிநாடு, வெளியூர், கணவன் மனைவி ஒற்றுமை, தொழில் உத்தியோகத்துல ஒரு மாற்றம், வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு படிப்புகளில் ஒரு மாற்றம் வருது, தொழில் ஒரு மாற்றம், எல்லாமே சூப்பரா இருக்கு. பாருங்க, யார் திருமணத்தில் பிறந்தவங்க நல்ல ஒரு மாற்றம் வருது. அடுத்து அவிட்டத்தில் பிறந்தவங்க ரொம்ப திறமையான குணம், அறிவான குணம், பயங்கரமான திறமையான குணம் உங்கள்ட்ட அவிட்டத்தில் பிறந்தா கண்டிப்பா இருக்கும். எதுக்குமே பயப்படாது. அவிட்டத்தில் பிறந்தவங்க எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா வருது. எப்படி அவிட்டத்தில் பிறந்தவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன், நல்ல ஒரு யோகம், ஜாக்பாட் யோகம் கண்டிப்பா வேலை செய்யும். இப்போ வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்புகளில் ஒரு மாற்றம் ஆகுறது, தொழில் ஒரு மாற்றம் ஆகுது, எல்லாமே சூப்பரா இருக்கு. யார் அவிட்டத்தில் பிறகு சொல்றேன். ஆசைப்பட்ட விஷயம் அடைய போறீங்க. நிறைய ஒரு மாற்றம் வரப்போகுது. வண்டி, வாகனம், வீடு, பூமி, நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றம் வருது. படிப்பு, கல்வி, தொழில ஒரு மாற்றம், நல்ல அனுகூலமான நேரம் கண்டிப்பா தேடி வரும். எடுத்த காரியம் எல்லாமே சூப்பரான ஒரு வெற்றியை கொடுத்துருவாரு. பொருளாதார வருமானத்தில் நல்ல ஒரு மாற்றம் வரும். இன்கம்ல பயங்கரமா சாதிக்கக்கூடிய யோகம் வரும். ஏன்னா உங்களுக்கு நிறைய செலவுல குடும்பத்தில் நிறைய கொடுத்துருப்பாரு. யார் அவிட்டத்தில் பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்படுங்க. ஏன்னா சனியும் செவ்வாயும் சேரக்கூடாது. அப்ப நிறைய ஒரு 45 நாள் ரொம்ப குழப்பி உங்களை ஒரு தடுமாற்றத்தை கொடுத்துச்சுன்னா விடாது. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வரும். நெருப்பு சார்ந்த வேலை, இரும்பு சார்ந்த வேலை, ஷேர் மார்க்கெட்டிங், அடுத்து யூனிஃபார்ம் வேலை பார்க்கணும், எல்லாத்துக்கும் சொல்லி நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. பேங்க்ல வேலை பார்க்கணும், எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வரும். வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி மகர ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு மகத்தான ஒரு வெற்றியான பயிற்சியாகவே அமைகிறது.